180 மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த 2200 சகோதரிகள் உட்பட 2700 பேருக்கு 33 கோடியே 70 லட்சம் அளவிற்கு கூட்டுறவு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். என்று சொல்லப்போனால் கூட்டுறவுத்துறையின் சார்பாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைத்து கொடுத்ததற்கு அண்ணன் பெரியகருப்பன் அவர்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பணியாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்கும் உதவுகின்ற வகையில் வேர்கள் விடுதிகள் என்ற திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுகின்றன. அதே போல் திருநர்களுக்கு உதவிடும் வகையில் சிறகுகள் எனும் திட்டமும் இந்த மேடையில் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்திலே, விழா அரங்கத்திலே மகளிர் இருக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க, வணிகர்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, திருநர்களோ என அனைத்து தரப்பினரும் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கூட்டுறவுத்துறைக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழை எளிய மக்களை கைதூக்கி விடுவதற்காக நாட்டிலேயே முதல் கூட்டுறவு சங்கம் திருவள்ளூரும், அதைத் தொடர்ந்து 1904ஆம் ஆண்டில் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் தொடங்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களுக்கும் திராவிட இயக்க தலைவர்களுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. தந்தை பெரியார் அவர்கள் 1911ஆம் ஆண்டு ஈரோடு கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக இருந்தார். அதேபோல் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1960ஆம் ஆண்டு சின்னக்காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக செயல்பட்டார்கள். அதேபோல் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களும் 1946ஆம் ஆண்டு திருவாரூர் கமலாம்பிகா நகர கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக இணைந்தார்கள். இப்படி நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் எல்லோருமே கூட்டுறவுத்துறையோடு இணைந்து செயல்பட்டிருக்காள் என்பதே மிகப்பெரிய பெருமை.